வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வைத்து ஈரான் கப்பலை தாக்கியமைக்கு தகுந்த பதில் காத்திருக்கிறது. ஈரான் மிரட்டல். போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஏவுகணையை பரிசோதனை செய்த வடகொரியா. பெரும் குழப்பத்தில் உலக நாடுகள். கணேமுள்ள சஞ்சீவவின் சகாவான பட்டுவத்த சாமரவின் மனைவியின் சொகுசு வீடு முடக்கம். மீண்டும் பழுதடைந்துள்ள பேராதனை யக்கா பாலம். புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தகவல். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ரஷ்யாவிடமிருந்து முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ள அரசாங்கம். மத்தள விமான நிலையத்திலிருந்து ஈரான் நோக்கி கொண்டு செல்லப்பட்ட ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள். வெப்ப அதிர்ச்சி போன்ற உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம். பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள் குறித்து எச்சரிக்கை. $10 மில்லியன் பணப்பரிசு. ஈரானின் 90% எரிபொருள் ஏற்றுமதி செய்யும் ஈரானின் உயிர்நாடி தீவை தாக்கியளித்த அமெரிக்கா. ஈரான் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்ப்போம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் புதிய மிரட்டல். ஈரானின் புதிய உச்சத் தலைவரின் நிலைமை. அமெரிக்கா வெளியிட்ட மற்றொரு பரபரப்பு தகவல். உள்நாட்டு செய்திகள். ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன போர்க்கப்பலான IRIS டேனா மீது இலங்கையை அண்மித்த இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தகுந்த பதில் வழங்கப்படும் என்று ஈரான் ராணுவ தளபதி ஹமீர் ஹதாமி எச்சரித்துள்ளார். போர் பயிற்சியை முடித்துவிட்டு மீண்டும் ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் நேரடி போரில் ஈடுபடாத நிலையில் தமது கடற்படையினர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் IRIS டேனா கப்பலின் பெயரும் அதன் பணியாளர்களின் உயிர் தியாகமும் ஈரானிய கடற்படை வரலாற்றில் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாக நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் கடல் எல்லையை பாதுகாப்பதற்கும் கடற்படை சக்தியை மேலும் பலப்படுத்துவதற்கும் உறுதியான தீர்மானத்துடன் செயற்படுவதாக ஈரான் ராணுவ தளபதி அமீர் அதாமி வலியுறுத்தினார். வடகொரியா இன்று பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏவுகணை ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏவுகணை கடலில் வீழ்ந்துவிட்டதாகவும் அது ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே விழுந்ததாக நம்பப்படுவதாகவும் அமைச்சு கூறியுள்ளது. கடந்த 27 அன்று 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ஏவியதன் பின்னர் அணு ஆயுதம் ஏந்திய வடகொரியாவின் முதல் ஏவுகணை இதுவாகும். அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் வடகொரியா கடலில் ஏவுகணையை ஏவியதாக கூறப்படுகிறது. 5 நாட்களுக்கு முன்பு தென்கொரியாவும் அமெரிக்காவும் தொடங்கிய பாரிய ராணுவ பயிற்சிகள் முற்றிலும் தற்காப்பு மற்றும் வடகொரியாவின் ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை சோதிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டவை என்று இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்த பயிற்சியானது தமது நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என வடகொரியா தொடர்ந்து சாடி வருகிறது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் இந்த பயிற்சிகளுக்கு எதிராக கற்பனை செய்ய முடியாத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவவின் நெருங்கிய சகாவும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள பட்டுவத்த சாமர என்ற மனோஜ் சுரங்க என்பவரின் மனைவியின் பெயரில் ஜாயில வெலிகம்பிட்டிய பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 மாடி வீட்டை 7 நாட்களுக்கு தடை செய்வதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது. பட்டுவத்தை சாமர என்பவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் இந்த வீட்டை கொள்வனவு செய்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டை 2 மாதங்களுக்கு முன்னர் மற்றொரு தரப்பினர் வாடகைக்கு எடுத்து முதியோர் இல்லம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். அங்கு தங்கியிருந்த 9 முதியவர்களும் 4 தாதியர்களும் நேற்று அவ்விடத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். பட்டுவத்த சாமரவின் மனைவியான சதுரிகா வீரசூரிய இதற்கு முன்னர் இந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் 3 சந்தர்ப்பங்களில் இந்த வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இறுதியாக கடந்த 7ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சொத்து தொடர்பாக மேல் நீதிமன்றில் விடயங்களை அறிக்கையிட்டு அதன் பின்னர் தடை உத்தரவை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
பேராதனை யகா பாலத்தின் நிர்மாண பணிகளை நிர்ணயிக்கப்பட்ட திகதிக்குள் நிறைவு செய்ய முடியாது என புகையிரத திணைக்கள அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாலத்தின் நிர்மாண பணிகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாத காரணத்தினால் அது மீண்டும் பழுதடைந்த நிலையை எட்டியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், டித்வா புயலுக்கு பிறகு தற்போது 3 மாதங்கள் கடந்துவிட்டன. புகையிரத பாதைகளை முழுமையாக சீரமைக்கும் பணிகள் நாளுக்கு நாள் தாமதமாகி வருகின்றன. பேராதனை பாலத்தின் பணிகளை ஏப்ரல் 28ஆம் திகதிக்குள் நிறைவு செய்வோம் என அரசாங்கம் திகதி குறித்திருந்தது. ஆனால் தற்போது அதன் வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஆதரவான தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொண்டு வேறு விதமான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால் பாலம் தற்போது மீண்டும் ஒரு புறமாக இழுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து யாரும் நடவடிக்கை எடுப்பதில்லை. கண்டியிலிருந்து தினசரி அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளுக்கு செல்லும் பயணிகள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த 3 மாதங்களாக உலப்பனை நாவலப்பிட்டி இடையே ஒரு புகையிரதம் தரித்து நிற்கிறது. அதனை மிக எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்ற போதிலும் திணைக்களம் அது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் தஹாகரியனை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ள நிலையில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய எரிபொருள் இருப்பை பாதுகாக்கவும் தொடர்ச்சியான விநியோகத்தை பராமரிக்கவும் ரஷ்யாவிடமிருந்து மேலதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இந்த கோரிக்கையை உடனடியாக ரஷ்ய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதாக தூதுவர் உறுதியளித்துள்ளார். மேலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கைக்கு உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் விடுத்த கோரிக்கைக்கும் இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்கா 30 நாட்களுக்கு தற்காலிக உரிமம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்த 84 ஈரானிய படையினரின் சடலங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை அந்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மத்தள விமான நிலையத்திலிருந்து பிரத்யேக விமானம் மூலம் குறித்த சடலங்கள் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்படைக்கு சொந்தமான IRIS டேனா என்ற கப்பல் கடந்த 4ஆம் திகதி இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. குறித்த கப்பலிலிருந்து கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு கிடைக்கப்பெற்ற உதவி கோரிக்கைக்கு அமைய இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு பணிகளை ஆரம்பித்தன. அதற்கமைய காயமடைந்த நிலையில் 32 ஈரான் கடற்படை வீரர்கள் மீட்கப்பட்டு காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மேலும் 84 சடலங்கள் மீட்கப்பட்டன. குறித்த சடலங்கள் ஈரான் தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு கடந்த வாரம் காலி பிரதான நீதவான் கராபிட்டிய வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். அதற்கமைய சடலங்கள் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் நேற்றைய தினம் சடலங்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று அதிகாலை 45 சடலங்களும் பிற்பகல் மீதமுள்ள 39 சடலங்களும் கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய வெப்பமான வானிலைக்கு மத்தியில் நடத்தப்படும் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளின் போது மிகவும் அவதானத்துடன் செயற்படுவது அவசியம் என கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். வெப்பமான வானிலையினால் ஏற்படும் சுகாதார அபாயங்களை குறைப்பது எப்படி மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் பிரதான கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது நிலவும் இந்த நிலைமையின் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளவும்
சூழ்நிலையை அடையாளம் கண்டறிந்து தேவையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளவும் முன்வருவது மிக அவசியம். குறிப்பாக பாடசாலைகளில் காலை மற்றும் பகல் வேளைகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. கடும் வெயில் நிலவும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையான காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வதும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஓய்வு வழங்குவதும் முக்கியமாகும். பிள்ளைகள் தொடர்ச்சியாக விளையாட விரும்புவார்கள், ஆனால் அதனை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இடைவேளை அவசியம். விளையாட்டிற்கு இடையே அவர்களுக்கு ஓய்வு வழங்கி நிழலான அல்லது குளிர்ச்சியான இடங்களில் அவர்களை தங்க வைப்பதோடு அவர்களுக்கு நீர் அல்லது ஆரோக்கியமான பானங்களை வழங்க வேண்டும். இதனை செய்ய தவறினால் உடல் வெப்பம் அதிகரித்து மயக்கம், சோர்வு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். அத்துடன் தசைப்பிடிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இந்த அறிகுறிகளை கண்டுகொள்ளாமல் விட்டால் உடல் வெப்பம் மேலும் அதிகரித்து வெப்ப அதிர்ச்சி போன்ற உயிருக்கு ஆபத்தான சிக்கலான நிலைக்கு இட்டுச் செல்லும். ஒரு பிள்ளைக்கு மயக்கம், சோர்வு, தலைச்சுற்று அல்லது குழப்பமான நிலை ஏற்பட்டால் உடனடியாக அவரை வெயில் உள்ள இடத்திலிருந்து அகற்றி குளிர்ச்சியான இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். நீர் அருந்த முடியுமானால் அதனை வழங்கவும். நிலைமை தொடருமானால் தாமதிக்காது அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வது அவசியமாகும் என அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு $10 மில்லியன் அமெரிக்க வரை நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதேபோல் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுக்கும் போருக்காக மேலதிக படைகள், கரையோர பாதுகாப்பு சிப்பாய்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பவும் அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இதேவேளை ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. கார்க் தீவில் உள்ள ஒவ்வொரு இராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. கார்க் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதுடன் இது ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் மூலமே முன்னெடுக்கிறது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா இந்த தீவிலிருந்தே எண்ணெயை பெற்றுக்கொள்கிறது. எனவே கார்க் தீவு மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கார்க் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க படைகள் கார்க் தீவின் இராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி தீவுகள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஆர்மோஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவின் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் சிந்தும் ஒவ்வொரு துளி இரத்தத்திற்கும் பழி தீர்ப்போம் என அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் புதிய மிரட்டலை விடுத்துள்ளது. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதியை கையாளும் கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்கியதை தொடர்ந்து இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய அனைத்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்கி அழித்து சாம்பல் மேடாக மாற்றுவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் ஈராக்கின் பக்தாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் ஹெலிகாப்டர் தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈராக் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பல வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள அதி உயர் பாதுகாப்பு வலயமான கிரீன் சோன் பகுதியிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க தூதரக வளாகத்திற்குள் இருந்து கரும் புகை வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் அல்லது அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதனையும் வெளியிடவில்லை. இதே நேரம் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து 1 மணி நேரத்திற்குள் 3 தொடர்ச்சியான ஏவுகணை அலைகளை ஈரான் தொடர்ந்துள்ளதாக
அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலின் கலிலி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை ஈரானிய ஏவுகணை தாக்கியதில் 59 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வெளியான அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி நேரத்திற்குள் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து நடத்தப்பட்ட ஈரானிய குண்டுவீச்சின் 3வது அலையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் ஐஃபா நகரின் கிரியாட் டியோன் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் தாக்குதலால் சேதமடைந்ததாகவும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணைகளின் சரமாரியான தாக்குதலை இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது வான்வெளி தாக்குதல் சைரன் ஒலிகள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது ராணுவ தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் ஈரானிய உச்சத்தலைவர் அலி கமேனி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட குறைந்தது 1332 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 15,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் புதிய உச்சத் தலைவராக பொறுப்பேற்ற மொஜிதபா கமேனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிக்கி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி மொஜிதபா தனது தந்தை அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் புதிய உச்சத் தலைவராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் 12 நாட்களாக நீடித்து வரும் போரின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மொஜிதபா தனது ஒரு காலை இழந்ததோடு தற்போது கோமா நிலைக்கு சென்றுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். ஈரானின் கிழக்கு பகுதியில் உள்ள மசாத் நகருக்கு அருகே மொஜ்தபா கமேனி சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய பீட் ஹெக்ஸெட், ஈரானின் புதிய தலைவரை தாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். அவர் ஒரு காலை இழந்து உயிருக்கு போராடி வருகின்றார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை எவ்வளவு பலமான பாதுகாப்பை வழங்கினாலும் எங்களின் துல்லியமான தாக்குதலிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்பதற்கு இதுவே சாட்சி என்று தெரிவித்துள்ளார். மொஜிதபா தற்போது டெஹ்ரானில் உள்ள சினா பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு பலத்த பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொஜிதபாவின் உடல்நிலை குறித்து ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஈரானின் புதிய உயர் தலைவர் காயமடைந்துள்ளதாகவும், ஆனால் அந்த காயத்திற்கு அமெரிக்கா காரணமா என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அங்கு நிலைமை மிக குழப்பமானதாக உள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல இலக்குகளை தாக்கி வருகின்றன என்றார். மேலும் அவர் காயமடைந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும், ஆனால் அந்த காயம் எவ்வளவு கடுமையானது என்பது இன்னும் தெளிவாக இல்லை என்றும் வான்ஸ் கூறியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கமேனி காயமடைந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு நிலையில் உயிருடன் இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை ஈரான் அரசின் ஊடகங்கள் மூலம் கமேனி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அவர் காணொலியாகவோ அல்லது ஒளி வடிவமாகவோ பொதுமக்கள் முன் தோன்றவில்லை. முன்னதாக வெளியான தகவல்களின்படி போர் தொடங்கிய முதல் நாளில் மொஜ்தபா கமேனியின் காலில் முறிவு ஏற்பட்டதுடன் சிறு காயங்களும் ஏற்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இன்றைய நாணய மாற்று விகிதம் காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள்: காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 9472631930. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.